Hello, my dear folks. Welcome to Anti YouTuber Vlogs Day 2. எப்படியோ அடிச்சு பிடிச்சி வந்து உட்காந்துட்டேன். எங்கள் அண்ணன் உள்ள இருந்து ஃபோன் பேசிகிட்டு இருந்தோம். அவனை தொத்திக்க அப்படியே அனுப்பிச்சிட்டு எல்லாத்தையும் சாத்திட்டு உள்ளே வந்து உட்காந்துட்டேன். முடிஞ்சு. இன்றைக்கி பேசுவோமா? எதை பற்றி பேசுறதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு கையில் ஒன்றும் இல்லை. கையில் இல்லை, மைண்டில் என்ன பேசுறதுனே தெரில. இன்னைக்கு டே தி ஒஸ்ட் டே ஆஃப் திஸ் வீக் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப மோசமாக போச்சு. ஆச்சு புதுசுன்னு போனேன் காலேஜுக்கு போய்ட்டு எப்படியாவது பிளான் பண்ணி இன்னைக்குள்ளே இருக்கிற கேம் போஸ்டர்லாம் வந்து ரிலீஸ் ஆகிடணும்னு பிளான் பண்ணிடணும்னு நினச்சி போனேன். அது எதுவும் நடக்கலை. இப்போ வரைக்குமே அது முடியலை. இப்போ என்னன்னா திடீர்னு ஒரு குண்டு சாட்டர்டேயே ஈவெண்ட் நடக்குமா நடக்காதான்னு கேன்சல் ஆச்சுன்னா கும்பூர் தான். நமக்கு நேரம் போல் எல்லாம் ஃபஸ்ட்டு டே தான். என்ன பண்ணுறது? அவ்வளோதான். அப்படியே நீட்டு போட்டு பார்த்து தூங்க வேண்டியது தான். ஸோ டே ஒஸ்ட்டாக போனதுனால இன்றைக்கி என்ன பேசுறதுன்ற ஐடியாவே இல்லை. இன்றைக்கி சொல்கிறதுக்கும் எதுவும் இல்லை. வரும்போது நல்லா தூங்கிட்டு வந்தேன் பஸ்ஸில். காரணம் டயர்ட்லாம் இல்லை, மைண்ட் அப்செட், அவ்வளோதான். காலேஜில் வேறு ஏதோ எம்பிடிஎல்லாம் கோர்ஸ் போகணுமா, எனக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி உட்காந்துட்ருக்கேன். எப்படி போடுறதுன்னு தெரில. ரொம்ப கடுப்பாக இருக்குது. எங்கள் மேம் வேறு அசிங்கமாக கேட்கும். திரும்ப சண்டை போடலான்ற ஐடியாவில் இருக்கேன். பார்ப்போம். இப்படி சண்டை போட்டு காலேஜ் தோற்றிட்டானுங்கன்னா அதையும் வந்து இதில் சொல்லுவேன். எல்லோரும் எனக்கு கேளுங்க, என் கூட சேர்ந்து கண்ணீர் விடுங்க. அவ்வளோதான். வாழ்க்கையே வெறுப்பாக இருக்குது. எங்கே கால் வச்சாலும் கண்ணி வெடியாக வைக்கிறானுங்கன்ற மாதிரி எல்லா பக்கத்துலேருந்து அடிக்கிறானுங்க. வாங்குறேன். அப்புறம் ஏதோ வந்து டெக் பாஸின் திரும்ப ஏதோ வீடியோ போட்டிருக்காராம். சாரி, டெக் சூப்பர் ஸ்டார் திரும்ப ஏதோ வீடியோ போட்டிருக்காரு போல். பார்த்தேன். ஐம் சாரின்னு. காரணம் வந்து இந்த சிட்டு ஃப்ரீக்வன்சியா, ஆமாம், சிட் ஃப்ரீக்வன்சின்ற அந்த அக்கா வந்துட்டு வீடியோ போடுச்சு போல். அந்த அக்கா ஏடிடியை தகுச்சி அப்புறம் டெக் பாஸ் பழைய வீடியோ அவர் தக்குச்சு. திரும்ப அவரே தாக்குறதுக்காக திரும்ப வந்துருக்காங்க போல். யாருக்கு தெரியும்? அந்த அக்கா வீடியோ எல்லாமே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இருக்குது. அது உட்காந்து பார்க்குற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது. ஆனால் அதை பார்க்க மாட்டேன். நம்மளால் 5 நிமிஷம் இல்லை, 5 நிமிஷம் வீடியோ போட்டிருப்பார். அவரது பார்த்தேன். அவருக்கு சாரிலாம் கேட்டிருந்தாரு. நல்ல மனுஷன். ஓகே, எல்லாருக்கும் ஒஸ்ட்டு ஃபேஸாக இருக்கும், பெஸ்ட்டு ஃபேஸாக இருக்கும். அதை சொல்கிறதுக்கு, அதை கண்டுபிடிச்சி அதை பற்றி ஆராயறதுக்கு நம்ம ஒன்றும் முடிவு வரும் கிடையாது. இது எல்லாத்தையும் கரெக்டு தப்புன்னு சொல்கிறதுக்கு மேதையும் கிடையாது. நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஆள் தான். ஏதோ ஜிஎஸ்டி வேறு கம்மி பண்ணிட்டாங்களாம். இந்த லெவரேஜ் டாபிக்ஸ்லாம் வந்துட்டு மெட்டாமெக்கில் பார்த்து ஞாபகம் இருக்குது. அது இப்போ தான் லைட்டாக புரியுது. முடிஞ்சால் எனக்குன்னு ஒரு கல்ட் ஃபார்ம் ஆனீங்கன்னா, உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா யாராவது ஒருத்தராச்சு கமெண்ட் போடுங்க. அப்போ அந்த வீடியோ அதை பற்றி ஒரு கொஞ்சம் நோட்ஸ்லாம் எடுத்து அவங்க சொன்னதே திரும்ப ஒரு காப்பி அடித்து எடுத்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே, இவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. சாரி கைஸ், 2 நாள் தான் வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் 2 நாளும் ஒரு மாதிரி மந்தமான நிலையில் அப்செட்டாகவே இருக்க மாதிரி தெரியும். போன வீடியோ நல்ல தூக்கம் எடுத்துது. சரி இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம் அப்படின்றனால ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி தூக்கம் இல்லை, பட் மைண்ட் அப்செட்டாக இருக்குது. சரியாயிடும், பார்த்துக்கலாம். வாழ்க்கையே வாழத்தானே. கட்சியில் என்னையும் இப்படி பேசிச்சிட்டிங்களா? ஓகே கைஸ், ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் எல்லா கதையும் சொல்லுவாங்க, இதை எல்லா சேனல்லையும் சொல்லுவாங்க. அதனால் நானும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஜாப் பண்ணுங்கள், புரியலனா பண்ணாதீங்க. நான் உங்களை கேட்க மாட்டேன். ஏன்னா நான் ஒரு ஆன்டி யூடியூபர். சைன் ஆஃப். இல்லை மாறன். பாய் பாய், நாளைக்கு பார்க்கலாம்.